அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. யாருக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 1 எக்ஸாம் எழுதினவங்களுக்கான அப்டேட். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 எக்ஸாம பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறது 26ஆம் தேதி மார்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 26, 27, 28 மார்ச் 3 நாள் இன்டர்வியூ அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இன்டர்வியூவோட முடிவுல வந்து நமக்கு எப்பயுமே கம்பைன்டு மார்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பைன்டு மார்க் லிஸ்ட்ல நம்ம மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருப்போம், ரிட்டன் எக்ஸாம் 3 பேப்பர் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருப்போம், இன்டர்வியூல எவ்வளவு மார்க் எடுத்திருப்போம் அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கும். ஸோ அததான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட்ஸோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி. நம்ம பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கம்யூனிட்டிய வந்து குடுத்துருக்காங்க. ஜெண்டர் அடுத்தது. மெயின்ஸ்ல நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம். அடுத்தது ஓரல் டெஸ்ட்ல நமக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இது 2யும் சேர்த்து நமக்கு கம்பைன்டு மார்க், டோட்டல் மார்க் அப்படிங்கிறது என்ன? பிஎஸ்டிஎம்னா அதுக்கு அந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ பிஎஸ்டிஎம்னா அது. அந்த மாரியான தகவல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண எல்லாத்துடைய மார்க்ஸும் இருக்கும். ஓகேங்களா? மெயின்ஸ் மார்க்கும் இருக்கும். இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போனீங்கனாலே நீங்க இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களோட மெயின்ஸ் மார்க்கையும் பாருங்க. ஓரல் டெஸ்ட் மார்க்கையும் பாருங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஒரு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.